ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம 3 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்கிக்கங்க. சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு சிக்கன், வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா பொருட்களையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, சோம்பு, தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாக்கிக்கங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் பொரிய விட்டுருங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி செய்கிறதால நம்மளுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். பூண்டோட பச்சை வாசனை போனதும் எனக்கு காரம் அதிகமாக தேவைப்படுறதால நான் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி மறுபடியும் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி சேர்க்கறதால சட்டுன்னு குழம்பு ரெடி ஆகிடும். மசாலா நல்லா சுருண்டு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு மசாலா நல்லா படர்ற மாதிரி கிளறி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறுங்க. இப்போது தண்ணி சேர்க்க வேணாம். கிளறிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் 3 தடவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருக்கேன். நான் உப்பு சேர்க்குறத வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு. நல்லா கொதித்து வந்ததும் மேலே கருவேப்பிலை தூவிட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு எடுத்திங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடும். இந்த சிக்கன் கிரேவி எல்லா வித சாதத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்ததற்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் எல்லா வித ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டைம் இருந்தால் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சாதம் மட்டும் இல்லைங்க, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட சாப்பிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறுபடியும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.